மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் குத்ரத்துள்ளவன், சக்தி வாய்ந்தவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் உலகத்தை படைச்சான். உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் படைச்சான். காலிகு குல்லி ஷை, அனைத்து படைப்பினங்களையும் அல்லாஹ் தான் படைச்சான். ஒரு காலம் இருந்துச்சு, உலகத்துல யாரும் இல்லை, அல்லாஹ் மட்டும் இருந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கிருந்து தாம் மலக்குமார்கள் அல்லாஹ் படைச்சான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் படைச்சான், ஜின்கள் அல்லாஹ் படைச்சான், மனிதர்கள் அல்லாஹ் படைச்சான். எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கிருந்து உருவாக்கினான். அல்லாஹ்வால மட்டும்தான் உலகத்துல படைக்கிறதுக்குரிய சக்தி இருக்கு. மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, அந்த அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவன் அடியார்களுக்கு போதுமானவன். உலகத்தில் உள்ள படைப்பினங்கள் அடியார்களுக்கு போதுமல்ல. மனிதனுக்கு மனிதனுடைய சொத்து, செல்வம், கட, தொழில் இது போதும் இல்ல. சல்லி இருந்தா எதையும் செய்யலும். அப்படியா? சல்லி இருந்தா எதையும் செய்யலுமா? உலகத்தில் இருக்க அந்நியர்கள்ட்ட இருக்கிற கான்செப்ட் இது. சல்லி இருந்தா எதையும் செய்யலும். சல்லி இருக்கிறவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சா இருக்கிறாங்க. மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை யார் அடைச்சிட்டாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு போதுமான. உலகத்துடைய தேவைகளுக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். ஆகிரத்துடைய இந்த நிஅமத்துகளுக்கும் அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் குர்ஆன்ல அதைத்தான் கேட்கிறான். அல்லாஹ் அடியார்களுக்கு போதவா? அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹ், அல்லாஹ்வுடைய அடியானுக்கு அல்லாஹ் போதவான்னு கேட்கிறான். அல்லாஹ் போதவா? அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹ், அடியானுக்கு அல்லாஹ் போதவான்னு அல்லாஹ் கேட்கிறான். மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அடியானுக்கு போதும். முஃமின்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? முஃமின்களை பார்த்து, முஃமின்கள் நபியே, யா நபி அல்லாஹ், யா அய்யுஹன் நபி, ஏ நபியே, ஹஸ்புகல்லாஹு வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன், நபியே உங்களுக்கும் உங்களை பின்பற்றக்கூடிய ஈமான்தாரிகளுக்கும் முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதும். உலகத்துல அவன் தான் தேவைகளை பூர்த்தியாக்குறான். ரப்பு தான் தேவைகளை பூர்த்தியாக்கக்கூடிய خالق كل شيء، رزاق رازق، ان الله هو الرزاق ذو القوة المتين. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல எத்தனையோ ஆயத்துகள்ல, وما من دابة في الارض الا على الله رزقها، பூமியில இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களுக்கும் அவைகள் இல்ல, இல்லா على الله رزقها, அந்த படைப்பினங்களுடைய ரிஸ்க், அந்த படைப்பினங்களுடைய தேவைகள் அல்லாஹுக்கே அன்றி, அல்லாஹுக்கு கடமையானதாகவே அன்றி அந்த படைப்பினங்கள் உலகத்துல வாழ மாட்டுச்சு, அவைகள் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்றார். வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குகும் வமா துஅதூன், வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குகும், உங்களோட ரிஸ்க் வானத்துல இருக்குது அல்லாஹ் சொல்றான். வமா துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் வானத்துல இருக்குது. மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்துல அடியார்கள் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மனிதன் இன்றைக்கு துனியால பட்டு மாஞ்சு கொண்டிருக்கிறான். துனியா 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 ஓடி 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 எது வரைக்கும் ஓடுறாண்டால் 24 மணி நேரம் மனிதன் ஓடுறான். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு, புள்ள குட்டிகளை விட்டு பிரிஞ்சு, மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சு மனுஷன் துனியாக்காக ஓடுறான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்ட்ட ரிஸ்க் இருக்குது. அல்லாஹ் ரிஸ்க கொடுக்க கூடியவன். எப்படி ரிஸ்க கொடுப்பான்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்க்கு எங்கள்ல இருக்கக்கூடிய இந்த மஜ்மால இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறோம். நாங்க எல்லாம் யாருக்காவது சொல்லுமா? அல்லாஹ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு கொண்டிருக்கிறான், என்னைய மட்டும் அல்லாஹ் மறந்துட்டான். அல்லாஹ்க்கு நிஸ்யான்ன்றதே இல்ல, மறதின்றது இல்ல. ஒவ்வொரு அடியானுடைய, அது மட்டுமல்ல ஒவ்வொரு படைப்பினங்களுடைய தேவைகளையும், அது பெரிய படைப்பாக இருக்கலாம், சின்ன படைப்பாக இருக்கலாம், எல்லா படைப்பினங்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக்கி கொண்டிருக்கிறார்.
அல்லாஹ் பூர்த்தியாக்குறான். சின்ன படைப்பு, கண்ணுக்கு விளங்காத படைப்பு, அதனுடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தியாக்குறான். மேலானவர்கள், அதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். யரா தபீபன் நம்லத்தி ஸௌதா அலா ஸஹ்ரத்தி ஸம்மா ஃபீ லைலத்தி ظلமா. ரிவாயத் கொண்டிருக்கிறது. ரிவாயத் சொல்லப்படக்கூடிய ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பார்த்து கொண்டிருக்கிற இடத்தை பத்தி எப்படி அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். யரா தபீபன் நம்லத்தி ஸௌதா, ஒரு கருப்பு, அது எறும்போடு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு மக்லூக், ஒரு படைப்பினம். அந்த படைப்பினம் அது ஒரு கருப்பு. அலா ஸஹ்ரத்தி ஸம்மா, ஒரு பெரிய பாறாம் கல்லு. எங்க இருக்குது? கடல், ஆள் கடலுக்கு கீழே, ஆள் கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய பெரும் பாறாம் கல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கருப்பு, ஒரு சின்ன ஒரு மக்லூக், ஒரு படைப்பினம். என்ன நேரம்? நடு இரவு, நடு நிசி, மிகவும் இருள் அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த நேரம். இந்த நேரத்துல அந்த எறும்பு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறதையும் வானத்துக்கு மேல இருக்கிற அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, இதுதான் எங்கட ரப்பு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வமா மின் தாபத்தி ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா என்ற ஆயத்துக்கு கீழே இமாம் தஃப்சீர் ராஸி அவங்க ஒரு சம்பவத்தை கொண்டு வராங்க. சொல்றாங்க, இமாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌன்ட்ட போகும்படி சொன்னான், போய் தாவத் கொடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்த மனைவி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்த மகள், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்த மகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்த மனைவி பிரசவத்தில் இருக்கிறாங்க. இப்ப கர்ப்பிணியா இருக்கிறாங்க, உள்ள கிடைக்கிற நேரம். இப்ப அல்லாஹ் சொன்னா போ சொல்லி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உள்ளத்துல ஒரு தடமாத்தம், மனைவியை விட்டுட்டு போறதா, மனைவியை விட்டுட்டு போறதான்ற ஒரு தடமாத்தம். மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல இருக்கிறது அல்லாஹ் அறிஞ்சவன். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவிட்டானா, அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லுக்கு அவங்களோட அசாவால் அடிக்கும்படி அவங்க அடிச்சாங்களாம். அந்த கல்லு 2 பிளக்கப்பட்டுச்சு. உள்ளுக்கு இன்னொரு கல்லு, அதுக்கு அடிக்கும்படி அல்லாஹ் சொன்னான். அதுக்குள்ளே அடிச்சாங்க, அதுவும் பிளக்கப்பட்டுச்சு. அதுக்குள்ள இன்னொரு கல்லு, அதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிக்க சொன்னான், அதுவும் பிளக்கப்பட்டுச்சு. உள்ளுக்கு இருந்து ஒரு சின்ன ஒரு தூத், ஒரு புழுவை போல, மிஸ்ல தூத், ஒரு புழுவை போல ஒரு படைப்பு வாயில ஏதோ ஒரு உணவை வச்சுக்கொண்டு வெளிக்கு வருவதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த படைப்பினம் பேசக்கூடிய அந்த சக்திய, அந்த படைப்பினம் பேசக்கூடிய அந்த பேச்ச கேட்கிறதுக்குரிய சக்தி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்த காதுக்கு அல்லாஹ் கொடுத்தார். அந்த படைப்பினம் சொல்லுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, சுப்ஹான மன் யரானி, என்னுடைய ரப்பு, என்ன பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பு தூய்மையாகி விட்டான். வயஅலமு மகானி, என்னுடைய இடத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறானே, இந்த 3 கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறானே, அந்த ரப்பு தூய்மையாகி விட்டான். வயர்ஸுகுனி வலா யன்சானி, எனக்கு ரிஸ்க் தந்து கொண்டிருக்கிறானே, அப்படியான அந்த அல்லாஹ் தூய்மையாகி விட்டான், என்ன மறக்கல்லையே, அப்படியான அந்த அல்லாஹ் தூய்மையாகி விட்டான். அந்த படைப்பினம் அந்த கல்லுக்குள்ள இருந்து வெளியே சொல்லி கொண்டு வருவதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசாவை பார்த்து சொன்னானாம், அலைஹிஸ்ஸலாம், மூசா, இந்த படைப்பை கூட நான் மறக்கல்ல, உங்களோட மனைவியவா நான் மறப்பேன். இலானவர்களை கண்ணியமான அல்லாஹ் அடியார்களுக்கு போதும், அல்லாஹ் அடியானுக்கு போதும். யார்த வாழ்க்கையில அல்லாஹ் எனக்கு போதும், என்னுடைய உதவி, என்னுடைய தேவையை பூர்த்தியாக்குறோம் ரப்புன்னு வருமோ, கல்புல அல்லாஹ் மட்டும், கல்புல அல்லாஹ் மட்டும் வருமோ, மஹ்லூக்கள நம்பிக்கை உள்ளத்தில் இல்ல, கல்புல அல்லாஹ் என்று யாரு வருமோ, அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி தெரியுமா துனியால உதவி செய்வான். அல்லாஹ் துனியால உதவி செய்வான், ஏனையவர்களுக்கு உதவி செய்யறத விட ஒரு வித்தியாசமான முறையில
உலக வரலாறு படைக்கிற முறையில் அல்லாஹ் உதவி செய்வான். இதுதான் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது. அல்லாஹ்வோட உதவி எப்படி தெரியுமா வரும்? உலகத்துல அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உதவி எப்படி தெரியுமா? அந்த உதவி யாருக்கும் இதுவரைக்கும் செய்யாத உதவி. அப்படியான உதவியில் அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ்க்கு உதவி செய்யறதுக்கு நாங்க வழி சொல்லி கொடுக்கணுமா? இல்ல, அல்லாஹ்க்கு பல வழி இருக்குது. அல்லாஹ் உதவி செய்ய பிடிச்சா ஒவ்வொரு வழியில் அல்லாஹ் செய்வான். அல்லாஹ்வோட உதவி எந்த வழியில வரும் என்பது சிந்திக்கிறது கூட இல்லாத மூளை தான் எங்கட மூளை. குறுகிய புத்தி, குறுகிய மூளை, குறுகிய சிந்தனை. அல்லாஹ் எப்படி உதவி செய்வார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நல்லா கேட்போம். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இதுல எவ்வளவு நுணுக்கம் இருக்குது பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நும்ருத் என்ன செய்யறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எதுக்கு அனுப்ப போறான்? நெருப்புக்குள்ள அனுப்ப போறான். நெருப்புக்குள்ள அனுப்புற நேரம் இப்ப மின்ஜதீக் என்ற அந்த கட்டம்போல் மாறி அதுல வச்சு இப்ப போறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மின்ஜதீக்லயும் இல்ல, மின்ஜதீக்ல எரியப்பட்டாச்சு, எரியப்பட்டு இப்ப போறாங்க. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. போறாங்க, நெருப்புக்குள்ளேயும் புலல்ல, மின்ஜதீக்லயும் இல்ல, நெருப்புலையும் இல்ல, இப்ப ஆகாயத்துல பறந்து கொண்டிருக்கிற கட்டம். இந்த டைம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்த கல்ப பார்த்தானா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த கல்ப அல்லாஹ் பார்த்தானா. எப்படி? இப்ராஹிமுடைய உள்ளத்துல மஹ்லூக்களோட நம்பிக்கை கொஞ்சமாவது இருக்குதா, இல்லாட்டி முழுமையா என்ற நம்பிக்கையா? அனுப்பினது யாரு? அனுப்பினது மலக்குமார்களோட தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சிந்தனை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா யாரு வந்தீங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தீங்க. யாராவது சொல்லுவா ஜிப்ரீல் வாரடா அல்லாஹ்வோட உதவி ஆயிக்கு, ஜிப்ரீல் வாரடா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட உதவி. அப்படித்தானே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாரடா யாரு? மலக்குமார்கள். மனிதனும் இல்ல, மலக்குகளும் யாரு? மலக்குமார்களோட தலைவர், அல்லாஹ்வோட மிச்ச நெருக்கமா இருக்கிறவர். அவரு வாராரு. புத்தி சொல்லும் அல்லாஹ்வோட உதவி. வந்து கேட்ட கேள்வி என்ன? இப்ராஹிம் அலக ஹாஜா, ஏதாவது தேவை இருக்குதா? நெருப்புல இருந்து பாதுகாக்கணுமா? பாருங்க, இந்த நேரம் தான் அந்த பலமான ஈமான், அந்த ஈமான் பவர் இருக்குதானே. நாங்க ஃபெயிலியர் தான் அந்த இடத்துல. வந்திக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பாருங்க அந்த ஈமான் பவர் இவருடைய உள்ளத்துல பார்த்தா. ஜிப்ரீல் வந்து கேட்கிறார் அலைஹிஸ்ஸலாம், இவர் ஒரு மக்லூக், ரப்பு தானே உதவி செய்யணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க. திருப்பி கேட்டாரு யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு கேள்வி. அம்மா மின்க ஃபலா வ அம்மா மினல்லாஹி ஃபபலா. நீங்களா வந்திருக்கிறீங்களா? வானவோட உதவி. அல்லாஹ் அனுப்பினான் அப்ப பரவாயில்ல, அல்லாஹ் அனுப்பினா சரி. நீங்களா வந்தீங்கன்னா வானம் சொல்லிட்டு அப்படி போறான் புழுவுறா உள்ளுக்கு. பாருங்க அல்லாஹ் சோதிச்ச இடம் இந்த இடத்துல. இப்ப அல்லாஹ் பார்த்தான் இப்ராஹிம் உள்ளத்துல நான் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, உலக நடைமுறையில ஒரு நெருப்புல இருந்து பாதுகாக்கிற என்ன செய்யணும்? நெருப்ப நூக்கணும். அப்படிதான் நெருப்ப நூத்து பாதுகாக்கணும். மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, மலக்கு பொறுப்பான மலக்கு இருக்கிறாரு. நாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த சம்பவத்தை அழகான முறையில பதிவு செய்யறாங்க. மலக்கு பொறுப்பான மலக்கு அவரு ரெட்டியாவிட்டார மலையை பெய்ய வைக்கிறது. இப்ப அவர் ரெட்டியாவிட்டாரு. அல்லாஹ்வுடைய உத்தரவு வருமாய்க்கு மலையை பெய்ய வச்சு நெருப்ப நூத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாக்க வரல கட்டளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ள போய் புழுதுட்டாங்க. பார்த்து கொண்டிருக்கிறார், யா அல்லாஹ் வரல. உடனடிய உத்தரவு நெருப்புக்கு, கூனி பருதா, நெருப்பு கூலாத அவசரமா. உலக வரலாறு படைக்கிற உதவி இதுதான். யாருக்காவது இதுவரைக்கும் உலகத்துல ரெண்டு பேர் தான் இப்படி சாதிச்சுக்கிறாங்க. இதுவரைக்கும் ரெண்டு பேர் தான் இந்த சாதனை சாதிச்சுக்கிறேன். நெருப்புக்குள்ள இந்த அல்லாஹ் பாதுகாத்தே. ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது தாபிஈன்கள்ல முஸ்லிம் அல் ஹவுலானி ரஹிமஹுல்லாஹ், அவர்களும் நெருப்புக்குள்ள அல்லாஹ் வச்சு அல்லாஹ் பாதுகாத்தார். உலக வரலாறு அல்லாஹ் உதவி செஞ்ச எப்படி? உலகத்துல யாருக்கும் செய்யாத வித்தியாசமான உதவி. கூனி பர்தா, நெருப்பே கூலாகிடு, வசலாமா, ஈடேற்றமாமிரி. மேலானவர்களே, தஃப்சீர்ல எழுதுறாங்க இப்னு கஸீர்ல,
ரஹிமஹுல்லா, முழு உலக நெருப்பு சொன்னத்தோட முழு உலக நெருப்புடைய சக்தி இல்லாம போயிட்டாங்க. அந்த நேரம் யாரெல்லாம் நெருப்பு பாவிச்சு கொண்டிருந்தாங்களோ அவங்க எல்லாம் திடுக்கிட்டு போயிட்டாங்க. நெருப்பு கொண்டும் இல்லாம போயிடுச்சு. நெருப்பு வேலை செய்தில்லை. அவங்களுக்கு தெரியா இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்த வைக்கப்பட்டாருன்னு தெரியா. உலகத்துல அங்க மட்டுமா, ஜோர்தான்ல மட்டுமா ஆட்கள் இருந்திருப்பாங்க. உலகத்துல இருக்கிற முழு உலக மக்கள்கிட்ட நெருப்பும் செயலில் இருந்துட்டான். மக்கள் எல்லாம் திடுக்கிட்டு போயிட்டாங்களாம், தடமாறி போயிட்டாங்களாம். நெருப்புக்கு இதுக்கு பின்னால் சக்தி இல்லாம போயிட்டான், திடுக்கிட்டு போயிட்டாங்களாம். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொன்னான், அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் மீது. அந்த நேரம் தான் அந்த நெருப்பு மட்டும் செயலில் இருந்துச்சு. அந்த நெருப்புடைய பவர் மட்டும் செயலில் இருந்துச்சு. மேலானவர்களே, அல்லாஹ் கொடுத்த உதவி, அல்லாஹ் கொடுத்த உதவி. எப்படி உதவி தெரியுமா? சுபஹானல்லாஹ். ஒரு மனிதனுக்கு உதவி வந்தா நண்பர்மார் அளிக்கிறாங்களே, ஒரு மனிதனுக்கு சல்லி கிடைச்சு எங்களே கோடி கணக்கு சல்லி கிடைச்சு, அவருடைய நண்பர்மார்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. விரோதி, அவருடைய விரோதி எப்படிதான் ஏதாவது ஒரு கதையை தான் கட்ட பார்ப்பான். என்ன இவர்த சல்லி களவெடுத்ததாயிக்கும், பிளாக் மணி ஆயிக்கும், அதா இருக்கும், இதா இருக்கும், கதையை தானே கட்ட பார்ப்பான். பொறாமையில உலகத்துல ஒரு விரோதிய புகழ்றாண்டா எப்படிப்பட்ட உதவியா இருக்கும்? ஒரு விரோதிய புகழ்றாண்டா, விரோதி வந்து ஒரு விரோதியை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் விரோதியா இருந்தாலும் நீ செஞ்ச வேலை சரியானதாண்டா. அவருடைய வேலை எவ்வளவு ஜெனுவின் ஆயிக்கும். நெருப்பு நூக்கப்பட்டு 40 நாளைக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வாராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகப்பெரிய விரோதி யாரு? அவரோட வாப்பா ஆசர். அவர் தான் எல்லாத்தையும் போட்டு கொடுத்தது, நும்ரூத் வரைக்கும் கொண்டு போன செய்தி யாரு? அவரோட வாப்பா தான். வாப்பா பார்த்து சொன்னாராம், நிஅமர் ரப்பு ரப்புக யா இப்ராஹிம், இப்ராஹிமே ஓண்ட ரப்புடா பெஸ்ட் ரப்பு தான். ஓண்ட ரப்புனா உன்னையோட பெஸ்டா நடந்துட்டான். அல்லாஹ் உதவி செய்வான். உண்மையான ஈமான்தாரிக்கு இப்படி உதவி இறங்கும். உண்மையான ஈமான்தாரிக்கு எங்கட கண்ணுக்கு படாது, புத்திக்கு யோசனைக்கு விளங்காது, வெளியில இருந்து பாக்குற யோசிப்பா, என்னடா இவர் என்ன எப்படி உதவி வரப்போகுது இவருக்கு, இவரை பாரு ஒரு உதவி எப்படி வரப்போகுதுன்னு யோசிப்பான். அல்லாஹ் உதவி செய்ய பிடிச்சா இருக்குதானே, யாருக்கு முசுப்பேலா தடுக்கேலுமா. லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவங்க ஒரு ஹதீஸுல் குத்ஸில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொண்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முழு உலக மக்களும் உங்களுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாடுறாங்க. லம் யன்ஃபஊக இல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்யறதுக்கு நாடுறாங்க. ஆனா அல்லாஹ் கிட்ட உங்களுக்கு அந்த உதவி வரப்படாது இருந்தால், லம் யன்ஃபஊக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யணும்னு எதை முடிவு செஞ்சிருக்கிறானோ அதை தவிர வேறு யாருக்கும் எந்த உதவியும் செய்யல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு மத்த பக்கமும் சொன்னாங்க, முழு உலக மக்களும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கெடுதியை நாடுறாங்க. லம் யதுர்ருக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு அலைக், உங்களுக்கு யாருக்கும் உங்களுக்கு கெடுதி செய்ய முடியாது, யாராலையும் கெடுதி செய்ய முடியாது, அல்லாஹ் உங்களுக்கு கெடுதியாக முடிவு செஞ்சதை தவிர. மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வாரண்டா, இந்த நம்பிக்கை வந்துச்சுடா உள்ளத்துல, இந்த ஈமானுடைய நம்பிக்கை உள்ளத்துல வருவதோ, முதலாவது உலகத்துல நிம்மதியா வாழ்வார். இந்த கல்புடைய நூறு இருக்குதே, இந்த ஈமானுடைய நூறு இருக்குதே, முதலாவது கிடைக்கிற உலகத்துல நிம்மதி, சந்தோஷம். வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் என்னத்துல இருக்குது? பணத்திலையா, பட்டத்திலையா, பதவியிலையா, வாகனத்திலையா, வீட்டிலையா? இல்ல மேலானவர்களே, கோடான கோடீஸ்வரன் அவர் போற வாகனம் கோடி பொறுமதி, வாகனத்துக்குள்ளே சொல்றாரு, நான் நெருப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நெருப்புலையா வாழ்றீங்க? நெருப்புலையா ஏசிக்குள்ளே இருக்கிறீங்க? நீங்க இருக்கிற ஏசிக்குள்ளே கோடான கோடி பொறுமதியான வாகனம் ஏசியா தானே, ஏசிக்குள்ள தானே இருக்கிறீங்க. அப்ப நெருப்புல வாழ்றீங்க.
உடம்பு கூலாகுது, உள்ளம் நெருப்பால வேவுது. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில ஈமானுடைய நூறு இல்லத்துல இல்ல, அதனால நிம்மதியும் இல்ல. நிம்மதியை தேடுறதுக்கு இன்றைக்கு உலகத்துல, இன்றைக்கு உலக மக்கள் சம்பாதிக்கிறாங்க, சம்பாத்தியம் 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 சொல்லி போறாங்க. என்னத்துக்கு போறாங்க? ஏன் சம்பாதிக்கிறாங்க? இந்த கேள்விக்கு கடைசி பதில் வரப்போகுது, உலகத்துல நிம்மதியா வாழணும். வைக்குதான் உலகத்துல நிம்மதியா வாழணும், அதுக்குத்தான், வேற ஒன்றுக்கும் இல்லை. கோடி செலவழிக்கிறான், கோடி நிம்மதியை தேடி கோடி செலவழிக்கிறாங்க. நோயாளிகள் கோடி செலவழிக்கிறதுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு கோடான கோடி செலவழிக்கிறாங்க நோய் நிம்மதியை தேடி. ட்ரிப் போறாங்க, சுற்றுலா போறாங்க. என்னத்துக்கு? என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் என்ன? நிம்மதியை தேடுறதுக்கு தானே போறாங்க. கல்புக்கு ராஹத், கல்புக்கு ராஹத். எவ்வளவு காலம் போறாங்க? சுப்ஹானல்லாஹ். நாங்க கடைசியா இந்த சஃபர்ல அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வருஷம் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். அந்த சஃபர்ல கடைசியாக மலேசியால இருந்தோம். மலேசியால வச்சு முதலாவது பள்ளி தஷ்கீல்ல இருக்கிறோம். அசருக்கு பின்னால ஒரு வெள்ளையர், ஒரு ஆங்கிலேயர், வெள்ள மனிதர் தண்ணி வேணும்னு சொல்லி பொட்டலை எடுத்துக்கொண்டு வந்தாரு தண்ணி எடுக்கிறதுக்கு. அப்ப மஹல்லா சாத்து சொன்னா தண்ணி எடுங்க சொல்லி கொடுக்க சொன்னா, சரின்னு தண்ணி எடுத்துட்டு வராரு. வரப்போக்கல ஜமாத்ல அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு டீயை கொடுத்தோம். அப்ப உங்களோட பேர் என்னான்னு கேட்டா ஒரு அந்நிய பேரை சொன்னார். அந்நிய பேர் அவ விளங்கிச்சு, ஒரு அந்நிய மனிதர். ஊர் எங்க? நான் பிரான்ஸை சேர்ந்தவர். சரி, அப்ப இங்க எங்க வந்திக்கிறீங்க? ட்ரிப் வந்திக்கிறேன். அப்ப நீங்க என்ன கிறிஸ்டியனா? இல்ல, எனக்கு ஒரு மதம் இல்லை, நான் ஒரு நாஸ்திகர். மதம் இல்லாட்டி நாஸ்திகர். சரி, இப்ப ட்ரிப் எங்க? மலேசியாவுக்கு வந்து எவ்வளவு காலம்? மலேசியாவுக்கு வந்து 2 மாசம். மலேசியாவுக்கு வந்து இப்ப 2 மாசம் மலேசியால இருக்கிறேன். 3 மாசம் மலேசியால கொண்டு வந்திருக்கிறேன். அம்னா கேட்டேன், சரி அப்ப இப்ப மலேசியாவுக்கு வந்து 2 மாசம் தான். அதுக்கு முன்னுக்கு எங்க இருந்தீங்க? அதுக்கு முன்னுக்கு சில நாட்டுக்கு போனேன். அப்ப எவ்வளவு காலம் ட்ரிப்ல இருக்கிறீங்க? நான் 2 வருஷமா ட்ரிப்ல இருக்கிறேன். 2 வருஷமா ட்ரிப்ல இருக்கிறேன். என்னத்துல போறீங்க வாரீங்க? என்ன புஷ் பைஸ்கல் முன்னுக்கு அதுல தான் போறேன் வாரேன். எங்க போயிட்டு வந்தீங்க? 22 நாட்டுக்கு போயிட்டுக்கிறேன் இது வரைக்கும். ட்ரிப்ல லேண்ட் ரூட்ல புஷ் பைஸ்கல் மிரிசி போயிட்டு வந்திருக்கிறாரு. கேட்டேன், ஏன் போறீங்க? இல்ல, எனக்கு நிம்மதி தேவை, எனக்கு நிம்மதி தேவை, அதுக்கு போறேன். கல்யாணம் முடிச்சு இல்ல, நிம்மதி தேடி உலகத்துல தனியாக சுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவரை கூப்பிட்டு நான் சொல்றேன், என்ன பாருங்க, அல்லாஹ்க்கு நாங்க நன்றி செலுத்தணும், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். தாவத்து கொடுத்து 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 கடைசி வரைக்கும் கபூல் செய்யல. இன்ஷா அல்லாஹ் அவர் கபூல் செஞ்சிருப்பாரு ஆதரவு வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். என்ன சொல்றேன்னா, நிம்மதியை தேடி மனுஷன் ஓட்டான். வாழ்க்கையில நிம்மதி, கல்புடைய நூர், உள்ளத்துல ஈமானுடைய பிரகாசத்துல இருக்குது. கல்புல ஈமான் கூட 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 உள்ளத்துல ரப்புடைய சிந்தனை உருவாகும், அல்லாஹ்வுடைய சிந்தனை. அல்லாஹ்ட சிந்தனை உருவாகினா குர்ஆன் என்ன சொல்லுது? மேலானவர்களே, குர்ஆன் என்ன சொல்லுது? எதுல நிம்மதி இருக்குது? எதுல கல்புக்கு நிம்மதி? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் சொல்றான், அறிஞ்சுக்கோங்க, நல்லா விளங்கிக்கோங்க, நல்லா விளங்குங்க. பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தின் மூலமாக மட்டும்தான், அல்லாஹ்வுடைய ஞாபகம் யார்த வாழ்க்கையில் இருக்குதோ அவர்களுக்கு மட்டும்தான் தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்களுக்கு நிம்மதி இருக்குது. அல்லாஹ் உடம்புக்கு சொல்லல, உடம்பு நிம்மதி கிடை சரி வருமா? ஏசில வாழ்ந்தாலும் உடம்புக்கு நிம்மதி தான், உள்ளத்துக்கு நிம்மதி இல்ல. உள்ளத்துக்கு நிம்மதி எதுல இருக்குது? அல்லாஹ்வுடைய ஞாபகத்துல, அல்லாஹ்வுடைய ஞாபகத்துல. மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, எனவே என்ன சொல்ல வாரடா? முதலாவது உள்ளத்துல யாருடைய ஈமானுடைய நூறு உருவாகுதோ, ஈமானுடைய பிரகாசம் உருவாகுதோ, கல்புக்கு முதலாவது நிம்மதி கிடைக்கும், கல்புக்கு நிம்மதி கிடைக்கும். இரண்டாவது, வாழ்க்கையில சாலிஹான அமல் உருவாகும், வாழ்க்கையில சாலிஹான அமல் உருவாகும், நல்ல அமல் உருவாகும், அமல்ல பேணுதல் உருவாகும். மேலானவர்களை, கண்ணியமானவர்கள், அமல் பொறுமதியுள்ள அமலாக மாறும்.
அமல் பலமுள்ள அமலாக மாறும். அந்த அமல் அல்லாஹ்ட அர்ஷ தட்டி உதவி இருக்கக்கூடிய அமலா மாறும். அமல் அல்லாஹ் கிட்ட வேட்டுள்ளதாக பொறுமதி உள்ளதாக மாறும். நாளைக்கு மறுமையில அமல்களை அல்லாஹ் என்றல்ல, அமல்களை என்றல்ல. நீங்க எத்தனை அமல் செஞ்சுக்கிறீங்க, 10, 20, 50, 100, லட்சமா, அதை பாக்குறல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நாளைக்கு அமல்கள் நிறுக்கப்படுறது, அமல்ட குவாலிட்டியை பாக்குறேன், அமல்ட பொறுமதியை பாக்குறேன். வனபஉல் மவாசீனல் கிஸ்த், நாளைக்கு தராசியை வச்சு நிறுக்கிறேன் தான், தராசியை வச்சு நிறுக்கிறேன் தான், தராசியை வச்சு. அமல்ட எண்ணிக்கை அல்ல, அமல்ட குவாலிட்டி, அதைத்தான் பாக்குறான் அல்லாஹ். அமல்ல குவாலிட்டி உண்டாகும், ஈமான்ட 100 உருவாகும். உள்ளத்துல ஈமான்ட 100 உருவாகினா தான் அமல் பத்து பொறுமதியா மாறும். இல்லாட்டி அமல் சடங்காயிக்கு. அமல் செய்வாரு, தொழுகை தக்பீர கட்டுவாரு, அவர்த முழு கடையில அக்கௌண்ட்ஸை முடிச்சுப்பாரு. தொழுகைக்கு தக்பீர கட்டுவாரு, முழு துனியாட சிந்தனையில தொழுதிப்பாரு. அமல் செய்வாரு, அமல்ல பவர் இருக்காது. அமல் செஞ்சா நன்மை கிடைக்கும், அமல் செஞ்சா நன்மை கிடைக்கும். ஒருத்தர் குர்ஆன ஓதுறாரு, சும்மா ஓதிக்கொண்டே போறாரு, நன்மை கிடைக்கும். திக்ர் செய்யறாரு, செஞ்சு கொண்டு போற, நன்மை கிடைக்கும். அமல்ல பொறுமதி உண்டாகிறது, அமல் சக்தி உள்ளதா மாறுறது. இது ஈமான் 100. ஈமான் கூட கூட தான் அமல் பொறுமதியா மாறும். அந்த அமல் தான் தாக்கும், அந்த அமல் தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ போய் தட்டு. அந்த அமல்ட பிரகாசம் தான் வாயால பொறுமதியான வார்த்தைகள் வெளியாகும். அந்த அமல்ட பிரகாசம் உடம்புல வீசும். அந்த அமல்ட பிரகாசம் மத்த மக்களுக்கு ஹிதாயத்தை காட்டும். பார்த்தாலும் ஹிதாயத், பார்த்தாலும் ஹிதாயத். எனக்கு அந்த இமாமுடைய பேர் மறந்துருச்சு. ஒரு இமாம பார்த்து எத்தனையோ லட்சம் மக்கள், இமாமுடைய ஜனாசாவை பார்த்து எத்தனையோ லட்சம் மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. பார்த்ததினால இஸ்லாம் பேசினா எப்படி இருக்கும்? அப்ப பேசினா உலமாக்கள் நல்ல ஒரு உதாரணம் சொல்றாங்க. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம், இந்த அமல் ஈமானோட இருக்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்றாங்க. இந்த புலட்டிக்கு தானே தோட்டா, இந்த தோட்டா இருக்குதானே, இந்த தோட்டா பொறுமதியே இல்லையா? பொறுமதியா இல்லையான்னு கேட்டா யாரும் சொல்ல பொறுமதி. பவரா இல்லையா? பவர். மனுஷன் உடம்பையும் கிழிச்சு கொண்டு போயிட்டு, மனுஷன் உடம்பை கிழிச்சு கொண்டு போயிட்டு இந்த தோட்டா, இந்த புல்லட். அப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு, அப்படியா மனுஷன் உடம்பையும் கிழிக்குமா? சும்மா புல்லட் எடுத்து காட்டாரு, சுட்டுவேன்னு சொல்லி, சரி வருமா? சும்மா காட்டினா பயப்படுவாரா? பயப்படுவாரா? பயப்பட மாட்டாரு. கன் இல்லையே சொல்றாங்க. கண்ணுக்குள்ள போட்டு காட்டினா தானே பயப்படுவா. இப்பதான் பயம் தோடுவா. இப்ப போனா தான் தாக்கி கொண்டு போகும் சொல்றாங்க. இந்த அமல் பொறுமதி தான். யாரும் கேட்ட சொல்லுவாங்க அமல் பொறுமதி, அமல் பவர். ஆனா இந்த அமலை சும்மா காட்டினா, சும்மா அமல் செஞ்சா பொறுமதி இல்லை. அது ஈமான் என்ற அந்த கண்ணுக்குள்ள போடுற மாதிரி ஈமானோட செய்ய போக்குள்ளதான் தாக்கத்தை உண்டாகும். இப்பதான் தாக்கம், இப்பதான் அல்லாஹ்வுடைய அர்ஷ தட்டி உதவி இறக்குற அமலா மாறும். அமால் ஹலால் அல்லாஹ்வுடைய உதவி இறக்கலுமா? அமால் ஹலால் அல்லாஹ்வுடைய உதவி இறக்கலுமா? அமால் ஹலால் அல்லாஹ்வுடைய உதவி இறக்கலும். சஹாபாக்கள் அப்படித்தானே இறக்கினாங்க, சஹாபாக்கள் அப்படித்தான் இறங்கினாங்க. அமால் ஹலால் அல்லாஹ்வுடைய உதவி இறக்கினாங்க. எப்படி உதவி? டைரக்ட் உதவி, சும்மா இல்ல, பயங்கரமான உதவி. உலகத்துல யாரும் அப்படி உதவியை இறக்கிக்க மாட்டாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு நினைக்கிறேன், காஃபிர்கள் கட்டி போட்டிக்கிற நேரம் வானத்திலிருந்து வாளில தண்ணி எல்லாம் இறக்கி கொடுத்தான் தண்ணியை. மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எலி கொண்டு போட்டு போச்சு தங்க நாணயத்தை. மேலானவர்களே, இது பொருளாதார உதவி. இன்னும் உதவி எப்படி? தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு நெருப்பை விரட்டினாங்க, இது உதவியா இல்லையா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிங்கத்தை விரட்டினாங்க, இது உதவியா இல்லையா? எதனால செஞ்சாங்க? கல்புடைய பவர், கல்புடைய பலம், உடம்புடைய பலம் அல்ல, கல்புடைய பலம். இந்த கல்புடைய சக்தி உலகத்தையே தாக்குச்சு, உலகத்துல பயங்கரமான தாக்கத்தை உருவாக்குச்சு. உடம்பால மெலிஞ்சிப்பாங்க சில நேரம், உடம்பு மெலிஞ்சி, கல்பு பவர். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படிப்பட்ட மெலிவான சஹாபினா, அவங்க மெலிவான சஹாபி எப்படின்னா, ஒரு நாள் அவங்களோட சாரம் லைட்டா ஒசந்திச்சான்.
அவங்களோட கால்ட அந்த மெலிய பார்த்து சில சஹாபாக்களுக்கு சிரிப்பு வந்துச்சா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்களாம், இப்னு மஸ்ஊதுடைய காலை பார்த்து சிரிக்கிறீங்களா? இப்னு மஸ்ஊதுடைய கால்ல இருக்கிற ஈமான, இந்த கால்ல இருக்கிற இல்ம இந்த உஹது மலைக்கு மேல வச்சா உஹது மலை தாங்காதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால்ல இருக்கிற இல்ம அங்க வச்சா அங்க தாங்காதாம், இடிஞ்சு விழுந்துருமா. கல்புடைய தாக்கம் மேலானவர்கள். சஹாபாக்கள் இதுக்கு தான் பாடுபட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு தான் பாடுபட்டாங்க. எனவே மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, கல்புடைய தாக்கம், நூர், பிரகாசம், ஈமான். முதலாவது துனியாவுடைய பிரச்சனை நீங்கும். துனியால பொருளாதார பிரச்சனை பேசிடும். உலகத்துல இன்றைக்கு மக்கள் தேடிக்கொண்டிருக்கிற எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்ன தெரியுமா? ஈமான் அடைஞ்சா ஆகிரத்துக்கு மட்டும்தான் சிறப்பு உண்டு. ஆகிரத்து தான் சிறப்பு, அதுக்கு தான் அடையவும் வேணும். ஆகிரத்துல வெற்றி அடைத்தான் ஈமான் அடையிறே. ஆனா ஈமான் அடைஞ்சா முதலாவது துனியாட பிரச்சனை இல்ல. அப்போ குர்ஆன் அதைத்தான் சொல்லுது. ஈமான் சாலிஹான அமல். மன் அமில சாலிஹன் மின் தகரின் அவ் உன்சா, யாரு ஆண்கள்ல பெண்கள்ல சாலிஹான அமல் செய்றாரே, வஹுவ முஃமின், ஈமானோட ஷரத் என்ன? ஈமான் இருக்கணும். சாலிஹான அமல் இருந்தா என்ன கிடைக்கும் தெரியுமா? துனியால ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, மனமான வாழ்க்கையை துனியால கொடுப்போம். மனமான வாழ்க்கை துனியால கிடைக்கும். மனமான வாழ்க்கை உள்ளத்துல அல்லாஹ்வுடைய சிந்தனை, தீன முன்னுக்கு வச்சு தீன ஃபோக்கஸ் பண்றார். துனியாவல்ல, தீன ஃபோக்கஸ் பண்றார். நான் ஒரு நல்ல ஒரு ஹதீஸ் சொல்றேன், முக்கியமான ஒரு ஹதீஸ், நல்லா கேட்டுக்கொள்வோம். யாரு துனியாவை ஃபோக்கஸ் பண்றாங்க உலகத்துல, துனியாவை ஃபோக்கஸ் பண்றாரு. எப்ப பார்த்தாலும் துனியா 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 நீக்கிறார். துனியாக்கு பிரச்சனை ஒரு போல தீன் அட்ஜஸ்ட் பண்றாரு. துனியாட வியாபாரத்தை பிரச்சனை, சீசன் வருவது, அது வருவது, இது வருவது, அவருடைய பக்தி அப்படியே அடிபட்டு போகுது. அவருடைய அஞ்சமல் அடிபட்டு போகுது. அவருடைய தாலீப் அடிபட்டு போகுது. ஏ துனியா முன்னுக்கு வச்சு உலகத்துல வாழ்றார். துனியா ஃபோக்கஸ், துனியா தான் ஃபோக்கஸ் அவருடைய. துனியாக்காக தீன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா, ஹதீஸ் சொல்லுது, அஹ்மத்ல வார ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு 3 விதமான சோதனைகளை துனியால கொடுப்பான். 3 விதமான சோதனை உருவாகும். மன் கானதி துன்யா ஹம்மஹு, யாருடைய கவலைகள் எப்ப பார்த்தாலும் துனியா துனியான்னு இருக்குமோ, உலமாக்கள் சொல்றாங்க கவலை என்ன தெரியுமா? துனியாவை முன்னுக்கு வச்சு தீன சைடுல வச்சுக்கொண்டு வாழ்றவர். இதுதான் சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது கொடுக்கிற சோதனை என்ன தெரியுமா? ஃபர்ரகல்லாஹு ஷம்லஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய முழு துனியாவையும் அல்லாஹ் செதற விட்டுடுவான். கஷ்டப்பட்டு துனியாவை எடுப்பார். கஷ்டப்பட்டு 10 அவர் 12 அவர் செலவழிச்சு 24 மணித்தியாலம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்து கஷ்டப்பட்டு துனியாவை எடுப்பார். துனியா செதறினத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும், எவ்வளவு மாச்சல் படணும். கோழிக்கு தீனிய ஒரு இடத்துல போட்டா எவ்வளவு குறுகிய நேரத்துல மாச்சல் படாம தின்னுட்டு போகும். அதே தீனியை தூவி விட்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எவ்வளோ நேரம் பிடிக்கும். ஆனா கூட நேரம் கொடுத்தன்னு சொல்லி கோழி கூட நேரம் கொடுத்துட்டு கூட தீனி கிடைச்சி. அப்படியா? இங்கே அங்கே, இதுதான் அங்கே. இளானவர்களை கண்ணியமானோட அல்லாஹ் துனியாவை செதற விட்டுடுவான். கஷ்டப்பட்டு துனியா எடுப்பார். இரண்டாவது வஜஅல ஃபக்ரஹு பைன ஐனை, கண்ணுக்கு முன்னுக்கு வறுமையா காட்டுவானா. கண்ணுக்கு முன்னுக்கு வறுமை. வலம் யஅதிஹி மினத் துன்யா இல்லா மா குத்திப லஹு, அலந்தத்தை தவிர வேற எந்த ஒன்றும் கூடுதலா கிடைக்காது. 3 சோதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு சொன்னாங்க, யாரு தீன முன்னுக்கு வச்சு வாழ்றாரு, தீனுக்கு பிரச்சனை வரப்போ துனியாவை அட்ஜஸ்ட் பண்றாரு, அவருடைய மாஷா அல்லாஹ் வக்த் மிஸ் ஆகுறல்ல, அமல் இபாதத் மிஸ் ஆகுறல்ல, 5 நேரம் தொழுகை மிஸ் ஆகுறல்ல, அவர் அல்லாஹ்ட பாதையில போறது மிஸ் ஆகுறல்ல, என்ன சீசன் வந்தாலும் கடையை போட்டு வைத்துடுவாரு தர்தீப் செஞ்சுட்டு. எப்படி வாழ்ந்தா தீன ஃபோக்கஸ் பண்ணி துனியாவை சைடுக்கு வச்சு கொண்டிருக்கிறாரு. அல்லாஹ் 3 விதமான நிஅமத்துகளை கொடுப்பானா துனியால. முதலாவது ஜமா அல்லாஹு அம்ரஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய முழு துனியாவையும் எல்லாத்தையும் கிட்டவாக்கி லேசா கொடுப்பானாம். அல்லாஹ் லேசா கொடுப்பானா. கஷ்டமில்லாம துனியா எடுப்பாரு. குறுகிய நேரத்துல அதிகமா கொடுப்பான். குறுகிய நேரத்துல. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஜஅல ஃபீ கல்பிஹி கினா, உள்ளத்துல போதும் என்ற தன்மையை கொடுப்பான். போதா என்ற தன்மை வரப்போய்த்தா உலகத்திலே பிரச்சனை. போதா என்ற தன்மை.
வசதி கூட 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 இவருடைய வருமானமும் இவருடைய செலவும் கூடுறே. இதுதான் உலகத்துல பலமை தெரியுமா? இப்ப வசதி இல்லாத யோசிப்பாரு, எனக்கு மாசத்துக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கிடைச்சா எனக்கு மிச்சம் பிடிக்கலுமே. 3 லட்சம் போக்கல அவருடைய செலவும் கூடிக்கும். ஏன் அதுக்கே ஸ்டேஜ்ல தான் அவர் போவார். ஆகி போறோம் எல்லாம் வித்தியாசமாகும். போவ என்ற தன்மையில போதும் என்ற தனத்தை அல்லாஹ் போடுவாங்க உள்ளத்துல. மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வஅத்ததுஹு துன்யா வஹிய ராகிமா. துன்யா அவரிடத்துல கேவலமா வருமாம். கேவலம். மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, இத அடையிறேண்டா, இந்த ஈமான் அடையிறேண்டா, இந்த ஈமான் வந்தா முதலாவது துனியால வெற்றி, ரெண்டாவது நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கிட்ட உயர்ந்த அந்தஸ்து. என்ன அந்தஸ்து தெரியுமா? என்ன அந்தஸ்து? இந்த ஈமானும் சாலிஹான் அமலும் வந்தா என்ன அந்தஸ்து தெரியுமா? அல்லாஹுடைய அல்லாஹ் கிட்ட நெருக்கம் ஆயிக்கிறேன்டா. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ் கிட்ட நெருக்கம் ஆயிக்கிறேன்டா. ஆசியா அம்மையார் இருக்கிறாரே, ஃபிரௌன் மனைவி, அவ அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை மட்டும் கேட்கல, அவ்வளவு பெரிய தியாகத்து பின்னா அல்லாஹ் கேட்டது, யா அல்லாஹ் உனக்கு கிட்ட சொர்க்கம். ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ் சொர்க்கத்துல உன்னையோட கிட்ட இருக்கணும். இருக்கிறா அல்லாஹ் குடுதானே இல்லையா? கிட்ட இருக்கிறே. சொர்க்கத்துல பல அந்தஸ்துகள் இருக்குது. ஆக கிட்ட அல்லாஹ்ட அர்ஷோட இருக்கிற அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் தருவான். ஈமான் சாலிஹான் அமல் இருந்தா அல்லாஹ்ட அர்ஷோட இருக்கிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் கிடைக்கும். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். யாரெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்றாங்களே துனியால, கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் நுஸுலா. அவங்க தங்குற இடம் நாளை மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல. அல்லாஹ் சொல்றான். இத விளங்கினதான் சஹாபாக்கள் பாடுபட்ட. மனைவியா விலங்கல்ல, புள்ளேலா விலங்கல்ல, கஷ்டம் விலங்கல்ல, தியாகம். எப்படி தியாகம்? சுப்ஹானல்லாஹ். கண்களால கண்ணீர் வரும் சஹாபாக்களோட தியாகத்தை யோசிச்சா. கண்களால கண்ணீர். சுப்ஹானல்லாஹ். எப்படி தியாகம்? ஹஸ்ரத் பிலால்ட தியாகம் என்ன? ஹஸ்ரத் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு தியாகம் என்ன? ஹஸ்ரத் ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா தியாகம் என்ன? ஹஸ்ரத் பிலாலுடைய தாயுடைய தியாகம் என்ன? ஹஸ்ரத் அபூபக்கர் தியாகம் என்ன? சுப்ஹானல்லாஹ். பயங்கரமான தியாகம். வெட்டும் கொத்தும் ரத்தமும் இதுதான் தியாகம். அவங்கட கஷ்டமும் குடும்பத்தை விட்டு பிரிச்சு பயங்கர தியாகம். சஹாபாக்கள் தியாகம் செய்ய வச்சு குடும்பமா தியாகம் செஞ்சாங்க. எல்லா இன்பங்களையும் அப்படியே தீனுக்காக கொடுத்தாங்க. தீண்ட தக்காசா வரக்கோலே தீனுக்கு இடம் இல்ல, துனியாக்கு இடம் இல்ல, தீனுக்கு தான் இடம். தீண்ட தக்காசா வரப்போக்கோலே தீனுக்கு தான். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பஷீர் இப்னு அக்ரபா ரலியல்லாஹு அன்ஹு. உம்மா மௌத்து. நபி ஸல்லல்லாஹு வாப்பா ஹிஜ்ரத் செஞ்சு மக்காக்கு வந்து மதீனாக்கு வந்துட்டாரு. வாப்பா மட்டும்தான் அவரோட. வாப்பா மட்டும்தான் அவரோட. மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, என்ன நடந்துச்சு? வாப்பாவும் அப்படியே அல்லாஹ்ட பாதையில போய்த்தாரு. ஒத்தரும் இல்ல, குடும்பமே இல்ல. ஹிஜ்ரத் செஞ்சு வந்தா சாட்சி மாமி ஒத்தருமே இல்லை. வெள்ள எழும்பி பாக்குறாரு மதீனாவுடைய மதீனாவுடைய அந்த பேமெண்ட்ல ஓடி போறாரு. வாப்பாவை தேடி வாராரு. வாப்பா பேத்துறாரு அல்லாஹ்ட பாதையில. அலூராரு. சின்ன புள்ள. மதீனால இருந்த அந்த பெண்கள் அவரை அமர்த்துறாங்க, எடுக்கிறாங்க, செஞ்சு பாக்குறாங்க. ஒன்றும் சரி வருவதில்லை. வாப்பா அல்லாஹ்ட பாதையில பேத்து மூத்தாகிட்டாரு. நபி அவங்க வாராங்க. பஷீர் அலி எல்லாம் அழுது கொண்டிருக்கிறாங்க. பேமெண்ட்ல உட்கார்ந்து கேட்டாங்க, பஷீர் அம்மா தர்லா அன் அகூன அபா வ ஆயிஷா உம்மக். நீங்க பொருந்திக் கொள்ள மாட்டீங்களா பஷீர்? நான் உங்களோட வாப்பாவும் ஆயிஷா உங்களோட உம்மாவும் இருக்கிறத பொருந்திக் கொள்ள மாட்டீங்களா? பலா யா ரசூலுல்லாஹ், நிச்சயமா பொருந்திக் கொள்வேன் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்ட தீன் தியாகம். சுப்ஹானல்லாஹ். எப்படி தியாகம்? துனியால பொறுமதி, ஆகிரத்த பொறுமதியை விளங்கினாங்க. அதனால தீனுக்கு என்ன செஞ்சாங்க? நேரம் கொடுத்தாங்க. 5 நிமிஷத்துக்கு தஸ்பீலுக்கு வாங்க.
தீனுக்கு நேரம் கொடுத்தான். தீனுக்கு நேரம் கொடுத்தான். நிலானவர்களே, கண்ணியமானவர்களே, இதுதான் வரும். தீனுக்கு தக்காசாக்கு நேரம் கொடுப்போம். தக்காசாக்கு நேரம் கொடுப்போம். அல்லாட தீனுக்கு எவ்வளவு காலம் நிற்கிற நிலானவர்களே, கல்பு அதுக்கு எடுத்தா அது தனி ஒரு இன்பம் தான். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு, குடும்பத்தை விட்டு எண்ணத்துக்கு பிரிகிறோம். போவோம், இன்ஷா அல்லாஹ் திரும்பி வருவோம். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, திரும்பி வரல. போனாங்க, திரும்பி வரல. எப்படி வரல? ஹபஷாவுக்கு ஏற்கனவே அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட மனைவியோட ஹிஜ்ரத் செஞ்சு போனவர். பல வருடங்களுக்கு பின்னால மதீனாக்கு வாராரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வாரத்தை வச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? ஹைபருடைய யுத்தத்தையும் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வருகையையும் கம்பேர் பண்ணாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்பேர் பண்ணாங்க, ஈக்குவல் பண்ணினாங்க. சொன்னாங்க, லா அத்ரி பி ஐஹிமா அஃப்ரஹ், நான் எதை கொண்டு சந்தோஷப்பட்டேன்னு தெரியா? பி குதூமி ஜாஃபர் பி ஃபத்ஹி ஹைபர், ஜாஃபருடைய வருகையை வெச்சியா அல்லது ஹைபருடைய வெற்றியை வெச்சியா? மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்க. ஆனா வந்து கொஞ்ச நாள மூத்தாவுடைய போருக்கு அனுப்பி விட்டாங்க. ஜாஃபர் போங்க, போக்குள்ள சொல்லி அனுப்பினா திரும்பி வர மாட்டீங்கன்னு சைக்கினியா சொல்லிட்டாங்க. மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, மதீனாவுக்கு மூத்தாவுடைய போர் முடிஞ்சு எல்லா சஹாபாக்களும் திரும்பி வராங்க. எல்லா சஹாபாக்கள் யுத்தத்தை முடிச்சிட்டு வார நாள் இருக்குது. மதீனா எப்படி தெரியுமா இருக்குமா? சுப்ஹானல்லாஹ், குதூகலத்துல, சந்தோஷத்துல, முழு சஹாபி பெண்மணிகளும் சந்தோஷம். கணவர்மார் வராங்க, பிள்ளைகள் சந்தோஷம், பெற்றோர் வாராரு, தந்தை வாராரு. மீரான பெரியார்களே, சகோதரர்களே, முழு மதீனாவும் சந்தோஷத்தால குடி கொண்டிருக்கிற நாள் தான். முழு சஹாபாக்கள் பிள்ளைகளும் தனது தந்தைய வரவேற்பதற்காக வேண்டி ரெடியாகி கொண்டிருக்கிறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு பிள்ளைகளும் ரெடியாகி கொண்டிருக்கிறாங்க. சுவருமின் ஹயாத்தி சஹாபால சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சொல்றாங்க, அந்த முசன்னிஃப் ரிவாயத்தை கொண்டு வராரு. வீட்டுக்குள்ள அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அழகான முறையில ரெடியாகி ரொட்டி சுடுறதுக்கு மாவும் பிணைஞ்சு வச்சுக்கான் வீட்டுக்குள்ள. யார வரவேற்க? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வரவேற்க. முதலாவது படை வந்துச்சு, அந்த படையில வரல. இரண்டாவது படை வந்துச்சு, அதுலயும் வரல. சஹாபாக்கள் எல்லா பிள்ளைகளும் அவங்களோட பெற்றோர்களை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு போறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எங்கட பாப்பா வரல. மூணாவது படை வருவது, பார்த்தா தூரத்துல வார மாதிரி இருக்குது. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்களும் ஒரே மாதிரி ஓடி போனாங்க. இது பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பா பிடிச்சி, யா ரசூலல்லாஹ், எங்கட வாப்பா இங்க, யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்க? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீத். பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வராங்க. வந்து சொல்றாங்க, மனைவி கிட்ட, உங்களோட கணவர் ஷஹீதாகிட்டார் அல்லாஹ்வுடைய பாதை. மனைவி வீட்டுக்குள்ள அழுகுறா. பிள்ளைகள் இஸ்தம்பித்து போயிட்டாங்களா? தஹிஷல் அப்னா, பிள்ளைகள் எல்லாம் இஸ்தம்பிச்சு போயிட்டாங்களாம். அவளை தாக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரம் தான், லகத் ஷாஹத்து அன்ன ஜஅஃபரன் யதீரு ஃபில் ஜன்னah பைன மலக்கைன், நான் இப்ப என்ற கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறேன், ஜாஃபர் இப்ப சொர்க்கத்துல 2 மலக்குமார்களோட பறந்து கொண்டிருக்கிறாரு என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் தய்யார், சொர்க்கத்துல பறந்த ஜாஃபர் என்ற பேரை கூட அடைஞ்சார். இலானவர்களே, கண்ணியமானவர்களே, என்னத்துக்கு படிக்கிற, என்னத்து இதாக்குற, ஒன்றுமல்ல, அல்லாஹ்வுடைய தீனுக்கு நாங்களும் பாடுபடணும். இப்படியே வாழ்க்கையை முடிச்சுட்டு போறல்ல. என்ற குடும்பம், என்ற தொழில், என்ற வியாபாரம், இப்படி இருந்து எப்படியே மௌத்தா போறான். எப்ப மௌத்தா போறணும் தெரியா? மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும், வெளியாகணும், தியாகம் செய்யணும், நானும் கலந்து கொள்ளணும். எப்ப போற? போவோமே. யாருக்கும் போயலான்ற ஆசை இல்ல, போகணும் ஆசை தான். போகணும், கொஞ்சம் அப்படி செஞ்சுட்டு பார்ப்போம், கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம், கொஞ்சம் அப்படி செஞ்சு பார்ப்போம். காலத்தை கடத்தி ஷைத்தான் மௌத்து வரையில கொண்டு போவான். ஷைத்தான் வைத்து மௌத்துலையும் விளையாடுவான். மனுஷனோட மௌத்துலையும் வச்சு விளையாடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே,
ولا تغرنكم الحياة الدنيا துனியாட வாழ்க்கை உங்களை ஏமாத்திடவானம். ولا يغرنكم بالله الغرور ஏமாத்தக்கூடிய ஷைத்தான் உங்களை ஏமாத்திடாம இருக்கட்டும். ஷைத்தாண்ட வலையில மாட்டிக்கொள்ளவானம். மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் ஹிம்மத் எடுப்போம், ஒவ்வொருத்தரும் நியத்து வைப்போம். நான் அவசரமா அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகும், நானும் தியாகம் செய்யணுமே, என் குடும்பத்துக்கும் தீன் வரணுமே, நானும் என் குடும்பமும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போகணுமே, நானும் என் குடும்பமும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போகணுமே. எப்ப போறேன்? துனியால தான் ரெடி ஆகணும். அப்ப மௌத்து வந்துட்டா, மௌத்து வந்தா கேட்டு வேற எல்லாருக்கு பின்னாடி. அதுக்கு முன்னால, மௌத்துக்கு முன்னால தயாராகுமா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு இன்ஷா அல்லாஹ். நான் மௌத்துக்கு முன்னால போ தயார்னு சொல்றேன், கையோசுங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ். மௌத் எப்ப வரும்? இரண்டாவது கேள்வி. மௌத் இப்பயும் வரலாம். அப்ப உடனடியா எழுப்புவோமா இன்ஷா அல்லாஹ்? ஏன் அடுத்த நிமிஷம் மௌத்து வந்தா? சும்மா ஹஸ்ரத் பயம் காட்டவான மௌத்து மௌத்துன்னு சொல்லி மௌத்து வாரத்துக்கு காலம் இருக்குது. மேலானவர்கள் அப்படி சொல்லல. இந்த இடத்துல எனக்கு மௌத்து வந்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் அப்புறம் தூக்கி கொண்டு போறீங்க. ஹிம்மத் எப்பமா இன்ஷா அல்லாஹ், நியத் எப்பமா இன்ஷா அல்லாஹ், உற்சாகமா இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோமா? அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. அந்த அடிப்படையில சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாளைக்கு ஒரு ஜமாத் ரெடியாக இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்காக. எழுமுக பாப்போம், அல்லாஹ் கபூல் செய்வானா, அல்லாஹ் கபூல் செய்வானா. நாளை போற ஜமாத் எழுமுக பாப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. அந்த ஜமாத்தோட நானும் சேர்ந்து கொள்றேன் என்று சொல்றவங்களும் எழுமுங்களை இன்ஷா அல்லாஹ். வேற யார் இருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ்? 2 பேரா இருக்கிற ஜமாத்ல அல்லாஹ் கபூல் பூர்த்தியான ஜமாத் இருக்குது. அல்லாஹ் கபூல் செய்வானாக. வேற யார் இருக்கிறீங்க? வேற யார் இருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ்? வேற யார் இருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ்? கைர், இந்த மாசம் முடிய முன்னுக்கு நான் போறேன். எழுமுங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ். யார் இருக்கிறீங்க? அல்லாஹ் கபூல் செய்வான். எழுமுங்க பாப்போம். அப்படி யார் இருக்கிறீங்க? அப்படி யார் இருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ்? இந்த மாசம் முடிய முன்னுக்கு, இந்த மாசம் முடிய முன்னுக்கு, இந்த அக்டோபர் மாசம் முடியறதுக்கு முன்னால நான் போறேன் அல்லாஹ்வுடைய பாதையில. யார் இருக்கிறீங்க? எழுமுங்களே இன்ஷா அல்லாஹ். ஹிம்மத் வைங்க பாப்போம், நியத் வைங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ். எனக்கு நியத் இருக்குது, எனக்கு போற நியத் இருக்குது இன்ஷா அல்லாஹ். செட்டில்மென்ட் பண்றேன், அமஞ்சா போறேன். சொல்லுங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. எழுமுங்க பாப்போம். யார் இருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ்? யாரும் இல்லையா இந்த மாசம் போறதுக்கு இன்ஷா அல்லாஹ்? இந்த மாசம் முடியறதுக்கு முன்னால கைர் கொஞ்சம் ஒரு சலுகை. வார மாசம் முடியறதுக்கு முன்னால போறேன்னு சொல்றாங்க. அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. எழுமுங்க பாப்போம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நிலைமைகளை சீராக்குவானாக. அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. நிலைமைகளை சீராக்குவானாக. கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், சோதனைகள், கடன்கள், கவலைகள் அனைத்திலிருந்து விமோசனத்தை கொடுப்பானாக. நிம்மதியான வாழ்க்கைய துனியால ஆஹ்ரால கொடுப்பானாக. நாளைக்கு மறுமையில சுவர்க்கத்துல குடும்பம் குடும்பமா இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானா. எழுமுங்க பாப்போம். வேற யார் இருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ்? வேற யார் இருக்கிறீங்க? மாஷா அல்லாஹ். வேற யார் இருக்கீங்க? எனக்கு நியத் இருக்குது, எனக்கு உண்மையில போற ஆசை, என் உள்ளத்துல அப்படி ஆசையால நிரம்பி இருக்குது. எனக்கு கடன் இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு கடை பிரச்சனை இருக்குது, எனக்கு பார்த்தா பைத்து கொலையலா, இப்படி எல்லாம் நிலைமை இருக்குது. நான் முதலாவது நியத் வச்சு பேரை குடித்து எழும்புறேன். அதுக்கு பின்னால என்ன கடனை செட்டில் பண்றதுக்கு பாக்குறேன், என் கடையை செட்டில் பண்றதுக்கு பாக்குறேன், என் குடும்பத்தை செட்டில் பண்றதுக்கு பாக்குறேன். எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு எனக்கு நிலைமை அமைஞ்சா நானும் போறேன்னு சொல்றவங்க எழும்புகளை அல்லாஹ் கபூல் செய்வான். அப்படி யார் இருக்கிறீங்க? அப்படி அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. வேற அல்லாஹ் கபூல் செய்வானாக. வேற யார் இருக்கீங்க? அல்லாஹ் கபூல் செய்வான். வேற யார் இருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ்? வேற அல்லாஹ் கபூல் செய்வானாக. எழும்பின அனைவராலையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக, பிரச்சனைகளை போக்குவானாக, உலகத்தில் உள்ள அவர்களுடைய கவலைகளை போக்குவானாக. எழும்பி நில்லுங்க, எழும்பி நில்லுங்க, உட்காரவானா. கவலைகளை போக்குவானாக. உள்ளத்தில் இருக்கிற கவலைகளுக்கு அல்லாஹ் விடி அளிப்பானாக, கவலைகளை போக்குவானாக. நாளை மறுமையில குடும்பம் குடும்பமாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. துனியா ஆகிராவுடைய எல்லா கைதுகளையும் கொடுப்பானா. எழும்புங்க பாப்போம், எழும்புங்க பாப்போம். துவா செய்யறவரை பார்க்கவானம். துவா செய்யறவர் அல்லாஹ் கிட்ட எப்படிப்பட்டவரோ தெரியா. துவா பொறுமதி, துவா பொறுமதி. அந்த துவாவை சரி அடைவோம். எழுப்பி பேர குடும்பம் போட்டான் கிடைக்கல. அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. எழும்புங்க பாப்போம், எழும்புங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ். எழும்பின அனைவரோட பிரச்சனையும் அல்லாஹ் போக்குவானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. வேற யார் இருக்கிறீங்க? அல்லாஹ் கபூல் செய்வானாக. எழும்புங்க இன்ஷா அல்லாஹ். முழு மஜ்மா எழும்போணும், முழு மஜ்மா எழும்போணும். எனக்கு நியத் இருக்குது, எனக்கு கடை, உங்களுக்கு கடை ஒன்று கட்டுறதுக்கு நியத் இருக்குதா? வாகனம் வாங்க நியத் இருக்குதா? ஓ நியத் இருக்குது. யாருக்கும் இல்லாம போகுமா? வீடு கட்ட சொந்த வீடு இல்லை, சொந்த வீடு வேணுமா? ஓ நியத் இருக்குது. என்ன சல்லி இல்ல, சல்லி இல்ல.
மேலானவரே, நான் கேட்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்கு அல்லாஹ்ட பாதையில போ நியத் இருக்குது, அந்த நியத்தை வெளிப்படுத்துங்க. வசூலி ஜமாத், தஷ்கீல் ஜமாத் மாஞ்ச போட்டு இழுத்து கொண்டு போற அப்படி தாவத்துடைய தரத்தில் இல்ல. வந்து இழுத்துட்டு போவாங்களா மாஞ்ச போட்டு? அப்படி தாவத்துடைய வேலை செஞ்சா தாவத்தும் இல்ல, தப்லீகும் இல்ல. தஷ்கீல் செய்வாங்க, தர்கீப் செய்வாங்க, நிலைமைகளை பார்ப்பாங்க, செட்டில்மெண்ட் எல்லாம் சரியானு பார்ப்பாங்க. அதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் போறது. எலும்புங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ். எத்தனையோ பேர் எத்தனையோ பயங்கரமான பிரச்சனையில எலும்பினத்துக்கு பின்னால அல்லாஹ் அவர்களோட பிரச்சனையை போக்கினான். அல்லாஹ் அவர்களோட பிரச்சனையை போக்கினான். இந்த 2வது வருஷம் ஜமாத் போறாங்க தானே, கொஞ்சம் கேட்டு பாருங்க எல்லாத ஹாலாத்தை என்ன. எல்லாரும் பெரிய சல்லிகளை வச்சு கொண்டா போறாங்க. மேலானவரை நீயத்தை வச்சு எழுப்பினாங்க, அல்லாஹ் வெளியாக்கினான். அல்லாஹ்வை அவர்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கினான். எலும்புங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த ஹிம்மத்தை வச்சு நானும் எழும்புறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானா. வேற யார் இருக்கிறீங்க? வேற யார் இருக்கிறீங்க? அப்படி இருக்கிறீங்க. அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருத்திக் கொள்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. எழும்புங்க பாப்போம், ஹிம்மத்தை பாப்போம். எனக்கும் நியத் இருக்குது, எனக்கும் நியத் இருக்குது. ஷைத்தான் சொல்வான் எழும்பிடாதே, புட்டிச்சு வைப்பான். சும்மா அப்படி கத்தி பேசி கொண்டுதான் இருப்பா. எழும்பிடாதே, எழும்பினா அவன குடும்பத்தை பாக்குறியாரு, இத பாக்குறியாரு, எல்லாம் பிரச்சனையா போய்த்திடும். எழும்பிடாதுன்னு ஷைத்தான் தஷ்கீல் அங்கால நடக்குது. ஷைத்தான முறியடிச்சு எழும்புவோம். எழும்புங்க பாப்போம். வேற யார் இருக்கிறீங்க? வேற யார் இருக்கிறீங்க? மாஷா அல்லாஹ். வேற யார் இருக்கிறீங்க? அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. வேற யார் இருக்கிறீங்க? வேற யார் இருக்கிறீங்க? இன்ஷா அல்லாஹ் டிசம்பர்லயும் போறோம் இன்ஷா அல்லாஹ், டிசம்பர்லயும் இன்ஷா அல்லாஹ். வேற யார் இருக்கிறீங்க? இன்ஷா அல்லாஹ் வருஷம் முடிய முன்னால போறதுக்கு போறவங்க அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. எழுப்புங்க, எழுப்பி கொண்டே இருங்க, எழுப்பி கொண்டே இருங்க. போங்க அப்படியே போய் பேரை தரத்தீப் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். போங்க அப்படியே போங்க, ஹல்கா ஹல்கா வாரியா போங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். போங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ். நேரமாகி கொண்டிருக்குது, ஹயாத்து சஹாபாட நேரம் வந்துருச்சு. அல்லாஹ் கபூல் செய்வான். வேற யார் இருக்கிறீங்க? வேற யார் இருக்கிறீங்க? வேற யார் இருக்கிறீங்க? இன்ஷா அல்லாஹ் நானும் பேச்சு சேர்ந்து கொள்றேன்னு சொல்றவங்க, எனக்கும் நியத் இருக்குது, எனக்கும் நியத் இருக்குது, நானும் பேச்சு சேர்ந்து கொள்றேன்னு சொல்றவங்க யாரு இருக்கிறீங்க? உண்மையில நினைச்சா போறதுக்குரிய வழியே இல்லை. நான் சுருக்கமா சொல்லவா, அல்லாஹ்ட பாதையில போறதுக்கு ஒரு நாள் வழி திறப்படாது. வழி திறப்பு நாங்க தான் திறக்கணும். வழி திறந்து போறேன்னு சொன்னா அது வேலையும் இல்லை. முழு முற்றுக்கட்டை எல்லாம் இருக்குது. எப்படி ஹஸ்ரத் நீங்க தஷ்கீல் பண்ணதுக்கு எங்கட ஹாலாத் தான் தெரியும். போறதுக்கு எனக்கு மாசத்தான் எப்படி பைத்து கொலையலவே. நானும் சொல்றேன் உங்களுக்கு பைத்து கொலையில தான். முதலாவது நீயத்தை வச்சு எழுப்புங்க, அல்லாஹ் வழியை திறப்பான். அல்லாஹ்க்கு வழியை திறக்கிறது நாங்க சொல்லி கொடுக்கணுமா? அல்லாஹ்க்கு வழியை திறக்க அல்லாஹ் நினைச்சா பயங்கரமா வழியை திறப்பான். லேசான முறையில அஜாயிப் ஆச்சரியமாக வழியை திறப்பான். யாரு தெரியுமா? எழுப்புங்க பாப்போம். வேற யாரு? நானும் இன்ஷா அல்லாஹ் போய் சேர்த்து போறேன்னு சொல்றோம், நானும் போய் சேர்த்து போறேன்னு சொல்றோம். எனக்கு நியத் இருக்குது ஒரு 4 மாசம் அல்லது 40 நாள் நானும் போறேன்னு சொல்றவங்க எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ். நானும் போறேன்னு சொல்றவங்க யாரு இருக்கிறீங்க? வருஷம் முடிய போகுது, இன்னும் ஒத்தர் எழுப்புங்க பாப்போம், இன்னும் ஒத்தர் எழுப்புங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒத்தர் எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ். யாரு இருக்கிறீங்க? யாரு இருக்கிறீங்க? மாஷா அல்லாஹ். யாரு இருக்கிறீங்க? இன்ஷா அல்லாஹ் நானும் போறேன்னு சொல்றேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. வேற யாசர் இருக்கிறீங்களா சான்ஸ் எடுத்து போடுறதுக்கு? நான் பேரை கொடுக்கிறது நிலைமை அமைஞ்சா போற. அல்லாஹ் கபூல் செய்வானாக. மாஷா அல்லாஹ் செஞ்சுக்கோங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வான், அல்லாஹ் கபூல் செய்வானாக. மாஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில அல்லாஹ்ட கிருபையை கொண்டு எங்களுக்கு 5 அமல் தரப்பட்டிருக்குது. எங்கட தாலீம், வீட்டு தாலீம், எங்கட மஷூரா, எங்கட 2 மணித்தியாலம், எங்கட மஹல்லா வேலை, பக்கத்து மஹல்லா வேலை, மாசம் தவறா 3 நாள் போறது, ஜுமைராத் எல்லாம் கலந்து போடுறது, மஷூராக்கள் கலந்து போடுறது, இவை இதெல்லாம் சேர நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட வாழ்க்கையில பூர்த்தியான தீனுடைய மாற்றத்தை அல்லாஹ் நசீபாக்குவார். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? செய்வோமா? அல்லாஹ் கபூல் செஞ்சுக்குவான்.